வாங்க சமைக்கலாம் சாப்பிடலாம். யம்மி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பி ஆனியன் கரம் பக்கோடா. இப்போ டேஸ்டியான ஆனியன் கரம் பக்கோடா செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். 5 பெரிய ஆனியன்ஸ் எடுத்துக்கிட்டு நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பிலை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 க்ரீன் சில்லிஸ் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கரம் பக்கோடாவுக்கு தேவையான மாவை நம்ம செய்வோம். இந்த பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு நம்ம ஹாட்டான ஆயிலை அந்த மாவில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயிலை எடுத்து ஒரு கடாயில் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். பக்கத்தில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச 5 பெரிய ஆனியன்ஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸை நீங்கள் நல்லா நீட்டாக கட் பண்ணாதான் சாப்பிடும் போது அது ரொம்ப நல்லா டேஸ்டியாக ஆனியன் நல்லா வாயில் ஃபீல் ஆகும். அப்புறம் இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச 3 க்ரீன் சில்லிஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச கறி லீவ்ஸ் அதாவது கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பக்கோடாவுக்கு தேவையான சால்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அதாவது ஒரு ஸ்மால் ஸ்பூனில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடு இந்த சால்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இதில் காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம 3 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு காரம் கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் ஃப்ளேவருக்காக ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் சோம்பு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சால்ட்டும் ஆனியனும் சேர்ந்து இதில் அதுவே நேச்சுரலாகவே தண்ணி விடும். ஸோ இந்த பக்கோடாக்குன்ட்டு நம்ம தனியாக தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்து இதில் 200 கிராம்ஸ் அதாவது ஒரு பெரிய கப் அளவு கடலை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன், கிராம் ஃப்ளார். அடுத்து இந்த பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு அதாவது ரைஸ் ஃப்ளார் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஃப்ளாரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் இதிலே மிக்ஸ் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சால்ட் அண்ட் ஆனியன் இருக்கவே நம்ம தனியாக வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. அதுலேயே நேச்சுரலாகவே வாட்டர் விடும். இது எல்லாம் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஊறணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக பக்கோடா செஞ்சுக்கலாம் இதை வச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி இது கிறிஸ்பியாக வர்றதுக்கு 3 ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஆயில் சூடாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு இனிஷியலாக கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆனியன் நம்ம நிறைய போட்டிருக்கிறதால நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த பக்கோடா. இதில் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா பக்கோடா நல்லா சூப்பராக டேஸ்டியாக வரும். இப்போது இந்த பக்கோடாவை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 250 ml ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லா இது ஹீட் ஆகட்டும்ன்ட்டு. இந்த பக்கோடா நிறைய ஆயில் பிடிக்காது. அடுத்து இதை ஈஸியாக போடுறதுக்காக பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வாட்டர் வச்சுக்கோங்க. அப்பப்போ இதை ஒட்டாமல் வர்றதுக்கு ஹேண்டை வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இதை நல்லா பக்கோடாவை உதிரியாக தூவி போடுங்க. நல்லா ஆயிலில் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆயிலோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஸோ கேஸை பக்கோடா போட்ட உடனே சிம் பண்ணிவிடுங்க. இல்லைனா டக்குன்னு செவந்து போயிட்டு தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ கேஸை சிம் பண்ணிவிட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும்ன்ட்டு ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி எடுங்க. இது நல்லா ஸ்லோவாக ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக இதை டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்த சைடும் நல்லா பொறுமையாக ரோஸ்ட் ஆகட்டும்ன்ட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டே நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. அப்போ தான் நல்லா ஆனியன்ஸ் கிறிஸ்பியாகி நல்லா பார்க்க டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதில் அரிசி மாவு ரொம்ப நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இல்லைனா ரொம்ப பக்கோடா ஹார்ட் ஆகின மாதிரி ஆகிடும். இந்த இதுதான் நல்லா ஆனியன் டேஸ்ட்டோடு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இது கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொறுமையாக ஆயிலிருந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு சூப்பராக சர்வ் பண்ணிங்கன்னா ஹாட்டான டேஸ்டியான கிறிஸ்பி கரம் பக்கோடா ரெடி. இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வர்றதுக்கு லாஸ்ட்டாக இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகின பிறகு பொறுமையாக எண்ணெய் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஆயில் பிடிக்காது.
இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் 2 to 3 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஈஸியான கரம் பக்கோடா ரெசிபி. இது சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இப்போது இந்த ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை எடுத்து இதில் நல்லா போட்டுக்கிறேன். இந்த ஃப்ரை பண்ண கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலையோடு சாப்பிட்றப்போ பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆனியன் ஃப்ளேவருக்கும் இந்த கருவேப்பிலைக்கும் ரொம்பவே யம்மியாக இருக்கும். இது எல்லா குட்டி பசங்களுக்கும் கொடுக்கலாம், ஏன்னா இதில் ஸ்பைஸ் ரொம்ப கம்மி. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான ஆனியன் கிறிஸ்பி கரம் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி செம்மையா இருக்கும். சமைங்க, சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டுங்கப்பா.